ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தாரா விஓ 3P. சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா? மட்டன் குழம்பு. வாங்க மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம். மட்டனை 3 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ண மட்டனுக்குள்ளே வந்து மசால்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள் போட்டு பரட்டி வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறட்டும். மசாலா வதக்கி தான் அரைக்க போகிறோம். தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, சீரகம், பெப்பர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு தான் பேஸ்ட் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கடுகு, இடித்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசால்ஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டனை, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டும் போது மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள், மட்டன் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மட்டன் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ மசால்ஸ் எல்லாம் வதக்கி ஆற வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிப்போம். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க, நான் காட்டுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த மட்டன் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஸோ இது பேஸ்ட்டையும் உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதாகட்டும், குக் ஆகட்டும் மசாலாஸ்குள்ளே. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்கள் ஊர்லெலாம் மட்டன் 6 விசில் விட்டால் தான் வேகும். ஸோ நான் 6 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் விசில் வந்துகிட்டே இருக்குது. 6 விசில் வந்துடுச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே மட்டன் செஞ்சால் ரசம் வைப்போம். ஸோ ரசத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜாருக்குள்ளே ஜீரகம், குருமிளகு, மல்லி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா போட்டு வதக்கிட்டு ஜாரில் அடித்தது சேர்த்து ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன தாளிப்போமோ அந்த மாதிரி தாளித்து வச்சு அது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு கொதிஞ்சோடனே இறக்கி வச்சிடுறேன். ஆஹா, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. வேறு லெவல். ஆவியாக பறந்து சூப்பராக இருக்குது. ரசமும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. பாய்.